ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை பேர் வந்து நெறைய பேருக்கு வந்து கிடையாது. ஸோ, அவங்க எல்லாருமே வந்து ட்ரீட்மெண்ட் போறாங்க. ஒரு சில பேருக்கு வந்து உடல்ல வந்து எந்த பிரச்சனையும் இல்ல. இருந்தாலும் வந்து குழந்தை பாக்கியம் வந்து ரொம்ப தள்ளி போகுது. ஸோ, அதுக்கெல்லாம் வந்து ஒரே ஒரு தீர்வு வந்து பார்த்தீங்கன்னா, முருகர் மட்டும் தான். ஸோ, அதுவும் நம்மளுக்கு வந்து கரெக்டான ஒரு டைம் வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகா கந்த சஷ்டி விரதம். இந்த விரதத்த வந்து பார்த்தீங்கன்னா, முழுமையா நம்பிக்கையோட செஞ்சா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து பலன் கிடைக்கும். ஸோ, என்னைக்குமே வந்து நம்மள வந்து பார்த்தீங்கன்னா, முருகர் வந்து கைவிட மாட்டாரு. ஸோ, அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னையே நான் வந்து எடுத்து காட்டுவேன். ஸோ, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் வந்து பேபி இல்ல. ஸோ, நான் வந்து 2023ல வந்து கந்த சஷ்டி விரதம் வந்து இருந்தேன். ஸோ, நானும் என்னோட ஹஸ்பண்டும் இருந்தோம். நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, 2024 அக்டோபர்ல நான் வந்து கன்சீவ் ஆனேன். இந்த 2025 ரீசென்ட்டா தான் எனக்கு வந்து பேபி வந்து பொறந்தாங்க. சொன்னா நீங்க வந்து நம்ப மாட்டீங்க. நான் வந்து முருகர்கிட்ட வேண்டுதல் வச்ச அதே ஆண் குழந்தை தான் எனக்கு வந்து பிறந்தது. ஸோ முருகரே வந்து எனக்கு பொறந்தா மாரி ஒரு செம ஃபீல் தான். ஸோ எனக்கு வந்து குழந்தை வந்து பொறந்துட்ட உடனே நான் வந்து டாக்டர் கிட்ட கேட்டது எனக்கு என்ன குழந்தைன்னு. ஸோ அவங்க வந்து சொல்லல. ஸோ அவங்க வந்து பாப்பா வந்து என் மேல போடும்போது நான் பார்த்தேன். அந்த நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஸோ உடனே வந்து மனசுக்குள்ள முருகா நன்றின்னு மட்டும் தான் சொன்னேன். என் கண்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆனந்த கண்ணீர் வந்து அப்படியே கொட்டு கொட்டுன்னு கொட்டுச்சு. ஸோ, அந்த மொமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஸோ, அது வந்து செம்ம ஃபீல். ஒரு ஒரு மதரம் வந்து கண்டிப்பா அந்த பாப்பாவ நம்ம கையில வாங்கும்போது, அது ஒரு வேற ஃபீல்னே சொல்லலாம். இந்த வீடியோல வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கண்டிப்பா கிடைச்சிருக்கும். ஸோ, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு வந்து கண்டிப்பா குழந்தை பொறக்குன்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். இந்த விரதம் வந்து பார்த்தீங்கன்னா, 48 நாளும் இருக்கலாம், 21 நாள் இருக்கலாம், 6 நாள் இருக்கலாம். அப்படி இல்லன்னா லாஸ்ட்டு சூரசங்காரம் நடக்கும்ல, அன்னைக்கு 1 நாள் கூட விரதம் இருக்கலாம். ஸோ, மோஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே இருந்தா இன்னும் பலன். அப்படி முடியலன்னா, ஒய்ஃப் மட்டும் கூட தனியா இருக்கலாம். அது என்னென்னன்னு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.